ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இரண்டாவது நாளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று மாலை 6:05 தொடங்கி இன்று மாலை 4:48 வரை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நேற்று காலை முதலே பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வரத் தொடங்கினர். விடிய விடிய நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தபடியே அவர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். இரண்டாவது நாளாக இன்றும் லட்சக்கணக்கானோர் கிரிவலம் செல்கின்றனர். அக்னிலிங்கம், யமலிங்கம், ஈசான்யலிங்கம், குபேரலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்கங்களையும் அவர்கள் வழிபடுகின்றனர். மேலும் 8 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்கின்றனர். முண்டியடித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டு தரிசனத்திற்கு செல்வதால் பெண்களும் குழந்தைகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இதனிடையே பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 5 மணில கியூல நிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கியூ நிக்கிறோம். கியூ கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை. ஏன்னா அங்க பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. 2 பேர் குழந்தைய கீழே போட்டுட்டாங்க. திருப்பதியில இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, கரூர்ல இருந்து, காங்கேயத்துல இருந்து எங்கெங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இந்த மாட்டம் மாசம் கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பேர் வருவாங்க தெரியுது. அதுக்கு ஒரு முன்னேற்பாடா ஒரு கம்பு தடுப்போ இல்ல ஒரு கம்பி வளையமா போட்டு லைன் பிரகாரம் விடலாம். அந்த ஒரு எச்சரிக்கை பண்ணவே இல்லை. சரியான வசதி கிடையாது. திருப்பதி மாதிரி 300 ரூபா 100 ரூபா டிக்கெட் ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா வசதி பண்ணுவாங்க. நேற்று பிள்ளைங்களை போட்டு கீழே விழுந்துட்டாங்க 4-5 பேரு. இப்பவும் இந்த கூட்ட நெரிசல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கீழே தான் தள்ளிட்டு இருக்காங்க. ஒருத்தர் யாரும் ஒழுங்குபடுத்துறது கிடையாது, போலீஸும் ஒழுங்குபடுத்துறது கிடையாது. இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஏதாவது அரசாங்கம் ஏதாவது நல்லது பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்கும் வந்து பாக்குறதுக்கு வருஷம். கிரிவலத்திற்கு வரும் பக்தர்களுக்காக சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டன. எனினும் அதிகாலை நேரத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் ரயில் நிலையம் முழுவதும் மனித தலைகளாகவே தெரிந்தன. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் முண்டியடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறிச் சென்றனர்.